கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகளில் பதக்கங்களை வென்று திருச்சி வந்தடைந்த மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 53வது தேசிய அளவிலான கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகள் கடந்த 25ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பில் மண்டல அளவிலான தடகள போட்டியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அந்த வகையில் திருச்சி பொன்மலை கேந்திரிய வித்தியாலயா பள்ளியில் பயிலும் மாணவி கிருத்திகா தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதேபோன்று மற்றொரு மாணவியான பவதாரணி தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் போட்டியில் பங்கேற்றுவிட்டு பதக்கங்களுடன் ரயில் மூலம் திருச்சி வந்த வீராங்கனைகளுக்கு மாற்று பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஊக்கமளித்து அரசு சார்பில் பல்வேறு மாணவர்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் இதனால் பல மாணவர்கள் தேசிய அளவில் சாதிக்க முடிவதாக மாணவிகள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர்ல நடந்த ரீஜனல்ஸ் மீட்ல 400, 800, 1500 ஓடி கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுல குவாலிஃபை ஆகி கேவிஎஸ் ஃபுல்லா நடக்கிற நேஷனல்ஸ் திருவாண்டூரத்துல நடந்துச்சு. அதுல போயிட்டு 400, 800, 1500 ரிலே ஓடினேன். அதுல 1500, 800 ரிலேல கோல்டு மெடல் அடிச்சேன். நான் இந்தியாவுக்காக விளையாடணும்னு எய்ம் பண்றேன். அதுக்காக கஷ்டமாவும் ட்ரைனிங் பண்ணுவேன். 2 பேரும் மாணவிகள் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இவர்கள் தொடர் ஓட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரிவுகள்ல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்று திருச்சிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த மாணவிகள் இவ்வளவு சிறப்பா இந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து அவங்க சாதிச்சது திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்குமே பெருமையா இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தமிழக அரசும் அதுவும் முக்கியமா சொல்லணும்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஊக்கம் அளித்து அரசு சார்பிலையும் நிறைய அந்த மாணவிகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க.